அனந்தங்கொடி காலமாக ஆண்டு வந்து நாளாகவே அங்கே ஒரு இல்லாமலே குஞ்சி ஒன்று தான் கோரித்து குஞ்சிகள் இல்லாமலே குஞ்சி ஒன்று தான் கோரித்து குடியிருத்த மரமதிலை மரமதிலை ஒரு பொறுமை அந்த குஞ்சிக்கு ஆபத்தொன்று குஞ்சிக்கு ஆபத்தொன்று வந்தேன் பெண்குருவி அந்த குஞ்சை தூக்கி கொண்டு அந்த குஞ்சை தூக்கி கொண்டு மரத்தை அடுத்தவனம் போயிடுமா அடுத்தவனம் போயிடுமா அடுத்தவனம் போயிருக்க அழகான குஞ்சிக்குத்தான் அடுத்தவனம் போயிருக்க அழகான குஞ்சிக்குத்தான் இரண்டாவது ஆபத்துகள் குஞ்சிக்குத்தான் குஞ்சிக்குத்தான் இரண்டாவது ஆபத்தையும் மிஞ்சிக்கிற குஞ்சானது இரண்டாவது ஆபத்தையும் மிஞ்சிக்கிற குஞ்சானது மூணாவது ஆபத்தில குஞ்சு முடிச்சு கொண்டு கூழடி மூணாவது ஆபத்தில முடிச்சு கொண்டு கூழடி மூணாவது ஆபத்தில முடிச்சு கொண்டு கூழடி முடிச்சு கொண்டு கூழடி எந்த குஞ்சு என்கிறது சொல்லு அந்த ஆலமரத்தில் குடியிருக்கும் போது அங்க ஒரு மூத்து வந்து அந்த மூத்தை விட்டு நின்று குஞ்சி தப்பித்தேன் கிடைத்தேன் என்று அடுத்த மரத்தில் வந்து தங்கி இருந்து அந்த மரத்தில் நீங்க பொருந்தி கிள வந்து அங்கேயும் அந்த ஆபத்தையும் விட்டு மூணாவது மூத்துல வந்து அந்த குஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கு மௌத்தாகட்டா ஆக வேண்டாமா அது எந்த குஞ்சு என்றுதான் முடிச்சுட்டு குஞ்சு எந்த குஞ்சு பெண்ணே என்றாலே கதை போட்டார்கள் இதை கேட்டவுடனே ஞானவல்லி பார்க்கிறதும் ஞானத்தெல்லாம் யோசித்து பார்த்தா ஏற்றம் கிடையாது எழுத்தும் கிடையாது அவன் முப்பாடல் காலத்திலையும் கிடையாது பாட்டு கிடையாது படிக்கலையும் கிடையாது மூணாவது ஆக்களுடைய எழுதி வைத்த நூலிலையும் கிடையாது என்று ஞானவல்லி நினைக்கிறார். ஆமா அதே மன்னவா நீ போட்ட கதைக்கு நான் அடிக்க வேணுமானா இன்னைக்கு ராத்திரி பூரா நீ தங்கி இருக்கக்கூடிய பெரியம்மா வீட்டுல போய் இருந்து கொள்ளும். நீ போய் தங்கிக்கோ. ஆமா நான் ராஜாவுடைய கோட்டையில நான் தங்கி இருந்து விடிய பட்சமா ஆலோசனை செய்து இந்த கதைக்கு நான் பொருளை தெரிந்து விடிய காலை 8 மணிக்கு நான் சமத்தை பாக்குறேன் ஞான வழி போக சொன்னார். ஆனா அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள். சரி நன்றாக யோசித்து சொல்லட்டும் என்று நினைத்துக் கொண்டு பெரியம்மா பூக்கிட்டு அம்மா கொண்டு போய் படுப்போம் என்று அப்பாஸ் புறப்பட்டார்கள். அவர்கள் பிறப்புறதுக்கு முன்ன பெரியம்மா என்ன நினைக்காதுட்டு இருக்கா காலையில போன கண்மணி அப்பாசு மாலை நேரம் ஆகுதே எங்கள் மகனை வளர்க்கானே காலையில போன கண்மணி அப்பாசு மாலை நேரம் கண்டால பல வெற்றி தொண்டிகள் செய்தாலோ இன்று 2ஆம் மகனை வெற்றி விட்டாலோ இன்று 2ஆம் மகனை வெற்றி நிர்வகித்தாலோ மறிந்திட்டானோ மனம் மண்ணோடு மண்ணானாலோ என்று கிளவியம்மா பிறந்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஜெபத் பண்ணி போய் நுழைந்தார். யார் அப்பாஸ் மன்னர் வந்து விட்டாரம்மா. அம்மா பெரியம்மா நீ கவலையும் விட வேண்டாம் கண்ணீர் வடிக்க வேண்டாம். சரியான போடுகளை பற்றி போட்டு வந்திருக்கேன். ஆமா ஞானவல்லிட்ட போட்டுட்டு வந்திருக்க போடுகளை பற்றி அவளாலையும் அழிக்க முடியாது. அவன் மூதாதிதாக்களுடைய காலத்தில் உள்ளவர்கள் நினைச்சாலும் அழிக்க முடியாது. படிச்சு கொடுத்த வார்த்தையால முடியாது. கதையை போட்டு வந்திருக்கேன் போட்டு இறுக்கிட்டு வந்திருக்காம்மா பயப்படாத என்றுதான் அப்பாஸ் மன்னர் சொன்னார்கள். சொல்லுதா பார்த்தா அப்பா அவப்பா நீ என்னத்தை போட்டா நான் அடிச்சிருவா
அப்பேற்பட்ட பொல்லாத பாலை வெட்டி அவர்கிட்டயா போய் கதையை போட்டு இல்லம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத, கட்டாய நாளை தாலி கட்டி உங்க வீட்டுக்கு தான் முதல் கொண்டு வருவேன், ஆளாட்டி எடுக்கணும், ஆடம்பரம் கொடுக்கணும், நீ ரொம்ப வருத்தப்படாம இரு என்றுதான் அப்பா சொன்னார்கள். படுத்தாரு ராத்திரி போய்தான் கிழவியம்மா வீட்டுல படுத்தாரு. கதவை பூட்டினா படுக்கும் போதே கிழவியம்மா சொல்லிட்டு தான் படுத்தாரு. நேற்றுக்கு ராத்திரி என்ன பாதுகாத்தது பெருசு இல்ல, இன்னைக்கு தான் பாதுகாப்பு, இன்னைக்கு தான் என்ன பாதுகாக்கணும். ஆமா, ஏன்னா எனக்கு ஆபத்து 4 பக்கமும் இருக்கு. இந்த சண்டாள பாதகத்தின் ஞானவெளி நினைச்சு சிப்பாய்கள் மார்களை அனுப்பி மர்மமா என்ன கொலை செய்தாலும் செய்துவிடுவா. அந்த அநியாயத்துக்கு என்ன ஆளாக்கிறாரமா நான் என் பாபா முகத்துல முடிக்கணும் என்று அப்பா சொன்னார்கள். பார்த்தா கிளவி எம்மவனை அப்பாக்கு கவலைப்படாத என்று சொல்லி அப்பாவை படுக்க போட்டு விட்டு அவ போய் அந்த கதவைத்தானே பூட்டி அந்த கதவுக்குத்தானே ஒரு உரலையும் கொண்டு போய் அண்டை கொடுத்து நேர்த்தாப்பா நடுத்தாப்பா அடித்தாப்பா மாட்டி 3 தாப்பாலையும் மாட்டி உரலையும் கொடுத்து அண்டை கொடுத்து காட்சி கொடுத்து காணாது கூனையும் கொண்டு கூனையும் கொண்டு அதில் காட்சி நீட்டி அம்மா பூக்கட்டி கொண்டிருக்கிறார். ஞானவல்லி பார்த்தார். அவளுக்கு என்ன நினைக்கிறா? கருத்தா உறக்கம் இல்ல, கருத்தா இருந்து உதம் இல்லை, இது போட்ட கதை இவருடைய நினைப்பு பொருளும் செய்ய மாட்டேங்குது. அடிக்கிறா தாலியை கட்டி போடுவான். ஏற்றெல்லாம் எடுத்து பார்த்தா அவையெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று சொல்லி ஞானவல்லி ரொம்ப மனவருத்தம் அடைந்து நடிக்காமத்திலே அடிக்காம வேலையில் 12 மணி நேரத்தில் எல்லாரும் உறங்கினதுக்கு பிறகு ஊரெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு நாம எப்படியாவது இந்த மன்னன் இந்த கதையை அழைச்சிட்டு வந்துடணும் என்று ஞானவல்லி மோசக்கருத்துடனே நல்ல உடுப்புகளை உடுத்தி நல்ல உடுப்புகளை எல்லாம் போட்டு அந்த ராத்திரி யாருக்கும் தெரியாமல் கிளவியம்மா வீட்டுக்கு வந்தார். அந்த சாவி போடக்கூடிய அந்த துவாரத்து வழியை உத்து பார்த்தார். கிளவியம்மா அந்த கூனை கொண்டு சாத்தி கதவுல இருக்கிறார். கதவு திறக்க முடியாது. அப்பாஸ் மன்னர் படுத்திருக்கிறார். அப்ப ஞானவல்லி நினைக்கிறார், ஆகா என்ன மோசம், சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கிளவிக்கு நம்ம சத்தம் தெரியுமே. ஞானவல்லி சத்தம் வந்து கண்டுபிடிச்சு காலையில ஊரெல்லாம் கொட்டடிச்சு கேவலப்படுத்திடுவாளே. காமம் போல ராஜாச்சி எம்மோட தெளிவா இருந்துட்டானு கேவலப்படுத்தி போடுவாளே என்று ஞானவல்லி பாருங்கள் எப்படி அப்பாசுக்கு முடிப்பு காட்டுவது என்று அந்த கதவுல ஞானவல்லியுடைய விரலை கொண்டு அந்த கனவுல கட்டுனான். அந்த கிளவி கூடுதல் கிளவி அம்மா குறுக்கு எலும்புல திட்டு அடிச்சு உடனே அந்த பெரியம்மா சொல்றா, ஏ அம்மா அப்பாக்கு என்னடா அப்பா அடைச்சிருக்கப்பட்ட கனவு டம்மு கேட்டுதா என்று சொல்லவும் அப்பாசு முடித்தார். திடீரென்று எழுந்தளித்தார். ஆலோசனை செய்தார். செய்து கொண்டு அந்த கதவின் சாலை கூடக்கூடிய துவாரத்தின் வழியை விட்டு பார்த்தார். வெளியே என்ன அதிசயம் நடந்தது என்று பார்த்தார். அப்பாசு உள்ளே இருந்து பார்க்கிறார். ஞானவல்லி வெளியிலே இருந்து பார்க்கிறார். 2 பேருக்கும் இடையிலே கதவுதான் இருக்கின்றது. கண்ணு பேசுது. அப்போது ஞானவல்லி சொல்லுதான், ஓ மன்னவனே, மன்னவர்கள் இங்கு இருக்கோ, மன்னவர்கள் இங்கு இருக்கோ, மனவாசி நான் அங்கு இருக்கோ, மன்னவர்கள் இங்கு இருக்கோ, மனதான் பொருந்திடுமோ மன்னாதி மன்னவரே, மனதான் பொருந்திடுமோ மன்னாதி மன்னவரே, செலுத்திருந்த படுத்தாலும் படுத்தாலும் தூக்கமில்லை, பார்த்த கண்ணீரே பார்க்கலியே மருமுகத்தை பார்க்கலியே. ஞான அலங்காரவல்லி சொல்றா, மன்னவனை பார்த்த கண்ணால மருமகத்தை பார்க்கல, உங்களை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு தூக்கமும் வரல, அதனால நான் தேடி வந்து உங்க யாபமாவே இருக்கு கதவை தொடங்க என்று சொல்லவும் அப்பாஸ் பார்த்தார். ஆகா
ஞானவல்லி பின்னால இருந்து உடனே பெரிய மாட்ட சொன்னார்கள். ஆமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கதவுல திட்டு கட்டிச்சு, அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம 2 காலம் உள்ள சைத்தான் பேய் வந்திருக்கோம்மா. மோகினி பிசாசு ஒன்ன பிடிக்கட்டா என்ன பிடிக்கட்டான்னு வந்திருக்கு. கொஞ்சம் கதவை விட்டு நீங்கிரி அம்மா என்று சொன்ன உடனே கதவை தரப்படாத தெரிஞ்சிருச்சா பயந்து பயந்தாதான் போதுமே. அம்மா தட்டி தட்டி தருமாறி எழுந்திருச்சு ஒரு ஓரமா ஒதுங்கி பெரியம்மா இருந்தார். அப்பாவுக்கு கதவை திறந்தார். ஞானவல்லி பார்த்தார். ஆகா கதவை திறந்த உடனே நம்ம வீட்டுக்குள்ள போனோமானா வெளிச்சமா இருக்கு. கிளவிக்கு தெரிஞ்சு போகும் ஞானவல்லி அப்படி என்று நம்மளை நாளைக்கு கேவலப்படுத்தி போடுவான். எரியக்கூடிய விளக்கை அமர்த்தி விட்டார். ஞானவல்லி அமர்த்தி விட்டு வீட்டுக்குள்ளே புகுந்தார். கட்டலில் உட்கார்ந்து